கவுன்சிலிங் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5ல வருவீங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க எல்லாம் எதுல வருவீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் வருவீங்க இல்லையா? சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல போட்டி எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, என்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னைக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆகுது, என்னைக்கு காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸையுமே A to Z பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வரவங்களுக்கு சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். சரிங்களா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி கேம்பஸ்ல நீங்க சிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ்ல உங்களுடைய கம்யூனிட்டியில சிஎஸ்சி சீட் இருந்தா ஓகே. இல்ல மெக்கானிக்கல் தான் இருக்கு, பிசி கம்யூனிட்டியில மெக்கானிக்கல்ல 2 சீட் இருக்கு சிஇஜினா அந்த சீட்டு தான் நீங்க எடுக்க முடியும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வரவங்க. சரிங்களா? அந்த 2 சீட்டு தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வர நீங்க எடுக்க முடியும். சரிங்களா? அதனால நீங்க எதிர்பார்த்த எல்லா காலேஜுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. எதுல சீட் இருக்கோ அதுதான் நீங்க எடுக்க முடியும். சோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நம்ம வந்திருக்கோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ஸ்டூடெண்ட்ஸோட முன்னாடி வந்துட்டோம். அதனால நம்ம எம்ஐடில சீட் எடுத்துக்கலாம், சிஇஜில சீட் எடுத்துடலாம். அப்படிலாம் கனவு காணாதீங்க. சரிங்களா? அப்படியும் நீங்க எம்ஐடி சிஇஜில சீட் எடுக்கிறதா கூட நீங்க கேட்கிற டிபார்ட்மெண்ட் அதுல இருக்காது. ஓகேங்களா? அதுல என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ உங்க கம்யூனிட்டிக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க படிக்கலாம், இல்லைன்னா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐடில எம்பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்க, எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கவங்க எம்ஐடி எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்ல சோ எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குன்றத பார்க்கணும், அவைலபிள் இருக்குன்றத பார்க்கணும். அதே மாதிரி அந்த காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கான்றத பார்க்கணும். சரிங்களா? சில காலேஜஸ்ல வெறும் சிவில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சில காலேஜஸ்ல வெறும் மெக்கானிக்கல் மட்டும் தான் சீட்டு கொடுத்துருப்பாங்க. சோ அதுவே உங்க கம்யூனிட்டியில இருக்குமா அப்படின்றத பார்த்துதான் எடுக்க முடியும். சரிங்களா? உங்க கம்யூனிட்டியில அந்த மெக்கானிக்கல் சீட்டு இப்போ ஒரு காலேஜ்ல மெக்கானிக்கல் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எஸ்சி கம்யூனிட்டினா எஸ்சி கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜ்ல மெக்கானிக்கல் சீட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்த்து தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். சரிங்களா? இல்ல எஸ்சி கம்யூனிட்டி கொடுக்கல, பிசில தான் 2 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்க தான் அந்த சீட்டை எடுக்க முடியும். சோ அப்போ எல்லா காலேஜஸ்லயுமே அவைலபிள் இருக்காது. அப்படியுமே அவைலபிள் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காலேஜ் அவைலபிள் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து அது அவைலபிள் இருக்காது. சரிங்களா? இதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுடைய டிராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாரையும் விட நீங்க முன்னாடி வரதுனால உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுல சப்போஸ் எனக்கு காலேஜ் கிடைக்கல மேம் அப்படின்னா அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். இன்னும் நாளைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 கவுன்சிலிங் வரீங்க இல்லையா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென் பிள்ளைங்க, நீங்க எல்லாருமே 9ஆம் தேதி அன்னைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் கவுன்சிலிங்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போட்டியிடக்கூடிய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்ட்லயும் வரலாம். அதே மாதிரி 7.5ல இருந்தீங்கன்னா 7.5 கவுன்சிலிங்ல வரக்கூடிய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதுலயுமே நீங்க வர முடியும். சரிங்களா? சோ அதனால நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் சீட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அப்படியே விட்டுட்டு நீங்க போயிட்டு ஓகே பண்ணாம அப்படியே விட்டுட்டு நீங்க நார்மலா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு 7.5 அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க, இன்னொரு வந்து ஜெனரல் அதாவது கவர்மெண்ட் எய்டட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க. சரிங்களா? இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யார் வரீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த 3 பிள்ளைங்களும். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன் பிள்ளைங்க, டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கவங்க இந்த 3 பேர் தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வருவீங்க. இந்த 3 பேருக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 கவுன்சிலிங் இன்னைக்கு 7ஆம் தேதி. ஓகேங்களா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 கவுன்சிலிங் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப பண்ண ஆரம்பிக்கணும்னா 7ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7 மணிக்குள்ள முடிச்சிடணும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்க காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், சாய்ஸ் ஃபில்லிங்க முடிச்சிடணும். நீங்க ஆல்ரெடி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 1 ஹவர்ல முடிச்சு விட்டுடலாம். சரிங்களா?
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா 50 காலேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். சரிங்களா? சோ அந்த காலேஜ் எது அப்படின்ற ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற ரிசல்ட் காலையில 7 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? சரி, ஓகே. அன்னைக்கு நைட்டுக்குள்ள, சரிங்களா, அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜை நீங்க ஓகே பண்ணணும். சரிங்களா? ஓகே பண்றது முக்கியமான விஷயம். அப்பதான் ப்ரொஃபஷனல் வரும். சரி, ஓகே. இப்ப 8ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு காலேஜ் வருது. இப்ப 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில 7 மணிக்கு உங்களுக்கு காலேஜ் அலோகேட் ஆகி வருது. நீங்க அதை ஓகே பண்றதுக்கு அன்னைக்கு 5 மணி வரைக்கும், அன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் எடுத்து அதை ஓகே பண்றீங்க. இப்போ ஓகே பண்ணதுக்கு அப்புறம் 8ஆம் தேதி அன்னைக்கு, ஓகேவா, 8ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள, ஓகேவா, ஈவினிங் 5 மணிக்கு ஓகே, 5 மணிக்குள்ள ஓகே பண்றீங்க. காலையில 7 மணிக்கு, 8ஆம் தேதி காலையில 7 மணிக்கு உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் வருது. அது ஈவினிங் 5 மணிக்குள்ள ஓகே பண்றீங்க. அடுத்தது நைட்டு 9 மணிக்குள்ள உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஓகேவா? ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்தது 9ஆம் தேதியே போய் நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5க்கு. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரலுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 10ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், நீங்க ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு அலோகேட் ஆகி வரும் இல்லையா? சோ அந்த அலாட்மெண்ட் எப்ப வருதுன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஜூலை 11ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துடும். என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுல என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்ற ரிசல்ட் வந்து ஜூலை 11ஆம் தேதி காலையில 7 மணிக்கு வந்துடும். அன்னைக்கு, ஓகேவா, ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கே நைட்டு 7 மணிக்குள்ள, காலை 7 மணிக்கு ரிசல்ட் வருது, நைட்டு 7 மணிக்குள்ள நீங்க அந்த காலேஜ் ஓகே பண்ணணும். ஓகேவா? ஓகே கொடுக்கணும். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். ஓகேவா? அந்த 12ஆம் தேதி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் காலை 7 மணிக்கு வருது. அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க 12ஆம் தேதியே கூட காலேஜ்ல ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கவங்களுக்கு டோட்டலா 500 சீட் இருக்கு. 12 சீட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. 488 வந்து செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் எல்லாம் சேர்த்து 500 சீட் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிள்ளைங்களுக்கு 150 சீட்ஸ் இருக்கு. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5% தனித்தனியா பிரிப்பாங்க. 1% வந்து லோகோமோட்டருக்கு அண்ட் வந்து 1% பிளைண்ட்னஸ்க்கு, 1% வந்து டெஃப்க்கு, அந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ஒரே கேட்டகரியில இருக்கவங்களுக்கு இந்த 5% ரிசர்வேஷனையும் கொடுத்துட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 500 சீட்ஸ் இருக்கு. 500 சீட்ஸ்க்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2446 பேர் போட்டி போடுறாங்க. ஓகேவா? 2446 பேர் என்ன பண்றாங்க? போட்டி போடுறாங்க. 2446 பேருக்கு ரேங்கிங் வந்திருக்கு, ஜெனரல் ரேங்கிங். இதுலயே 7.5 ரேங்கிங் வந்து 356 பேருக்கு வந்திருக்கு. அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பிள்ளைங்களுக்கு 150 சீட் இருக்கு. அதுல வந்து மொத்தமா 150 சீட்டு தான் இருக்கு. அது எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 1359 பேர் போட்டி போடுறாங்க. 150 சீட்டுக்கு 1359 பேர் போட்டி போடுறாங்க. 9 பேருக்கு வந்து 7.5 ரேங்கிங் வந்திருக்கு. இப்போ டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 469 வந்து 7.5க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 128 பேருக்கு வந்து ரேங்கிங் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப 7.5ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால 356 பேர் இருக்காங்க. டிசபிலிட்டில 128 பேர், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 100 பேர் இருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 356, டிசபிலிட்டில இருக்கக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் 128, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இருக்கக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் 9. சரிங்களா? ஓவரால் 500 சீட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 ஓட சேர்த்து 500 சீட்டு, ஸ்போர்ட்ஸுக்கு 500 சீட்டு. இந்த 500 சீட்டுக்கு 2446 பேர் போட்டி போடுறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேல 150 சீட்டு, 150 சீட்டுக்கு 1359 பேர் போட்டி போடுறாங்க. டிசபிலிட்டிக்கு 5%, இதுக்கு வந்து 469 பேர் போட்டி போடுறாங்க. வந்து இவங்க எல்லாம் வந்து 7.5ல வருவாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த 500ல 7.5 பாத்தீங்கன்னா ஒரு 35 சீட் அப்படின்னாலும் 35 சீட்டுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5ல எத்தனை பேர் போட்டி போடுறாங்க பாருங்க, 356 பேர் போட்டி போடுறாங்க.
ஓகேவா? ஸோ அப்போ வந்து போட்டிகள் வந்து எப்பவுமே வருஷம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால இதில் சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்தது நீங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த கவுன்சிலிங்ல நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்க முடியும். சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. இன்னொரு வந்து நாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால நாங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் உடைய செக்ரட்டரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த வீடியோக்கு எண்டிங்ல கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய வெப்சைட்ல கூட டைரக்டா போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட்டுக்கு போயிட்டு tne.online.org வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்ல போனீங்கன்னா வெப்சைட் போனதும் இந்த பக்கம் கார்னர்ல ஒரு பிளாக் கலர்ல, ஓகேவா, ஒரு பிளாக் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு 3 ஒயிட் லைன் மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைட்ல. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க, ஓகேவா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து குயிக், ஓகேவா, குயிக் லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த குயிக் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே சாய்ஸ் ஃபில்லிங் டெமோன்னு இருக்கும். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் டெமோன்னு இருக்கும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் செக்ரட்டரி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது. அந்த வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை 2024ற்கான நடைமுறைகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ற அடுத்த கட்ட நிகழ்வில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை தங்களுக்கு விருப்பமான வரிசையின்படி ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் பதிவு செய்ய வேண்டும். tne.online.org போய் லாகின் பண்ணுங்க. அந்த வியூ ரேங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். அதை நோட் பண்ணிட்டு மெயின் பேஜில் இருக்கிற ஷெட்யூல் போய் உங்களுடைய ரேங்க்குக்கும் உங்களுடைய அக்ரிகேட் மார்க்குக்கும் எந்த சுற்றில் பங்கேற்கணும், என்னைக்கு பங்கேற்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம். ஷெட்யூலில் கொடுத்துருக்குற மாதிரி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அன்றைக்கி ஓப்பன் ஆகும். நீங்கள் லாகினில் போய் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கு போகலாம். சாய்ஸுங்கிறது 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று காலேஜ் நேமு, இன்னொன்று கோர்ஸ் நேமு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த கல்லூரி, எந்த கோர்ஸ், எந்த பாடப்பிரிவு வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வரிசைப்படி எழுதி வச்சுக்கணும். அந்த கல்லூரியை எப்படி செலக்ட் பண்ணலாம், அந்த பிரான்ச் எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு நம்ம ஹோம் பேஜில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது கடந்த 5 ஆண்டுகளோட கட் ஆஃப் இருக்குது, கல்லூரியை பற்றி விவரங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக ஒரு பேப்பரில் உங்களுக்கு முதல் சாய்ஸில் என்ன கல்லூரி, என்ன பிரான்ச், அந்த கல்லூரியை நீங்கள் எழுதும்போது கல்லூரி கோடோடு எழுதி வச்சுக்கோங்க. கல்லூரி கோடு, கல்லூரி பெயர் மற்றும் என்ன கோர்ஸ் கோடு, இதை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுகளில் போனீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. 5 ஃபில்டர் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு காலேஜ் கோடு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு பிரான்ச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தேடலாம். இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படின்னு அது வழியாக தேடலாம். இல்லை கேட்டகரி வைஸ் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டடு, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு, செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த மாதிரி தேடலாம் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போகிறேன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். அதில் போயிட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன். நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது ஒரு மறுபடியும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி போகிறேன், அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுறேன் சாய்ஸாக. இப்போ உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியுதுன்னா இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு நான் போகிறேன். இது 3வது சாய்ஸாக கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸஸை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம் அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம். தொழில்நுட்ப கல்வி ஆணையர் சொல்கிறது போல் நீங்கள் நிறைய சாய்ஸஸ் போட்டால் தான் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியும் பாடப்பிரிவும் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் ரேங்க் பின்னாடி போக 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 நீங்கள் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நிறைய நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் போட்ட உதாரணத்துக்காக நம்ம 3 போட்டோம். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேணும்னா அதை அப்படியே மேலே ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம்.
அதே மாதிரி இப்போ மறுபடியும் இன்னொரு காலேஜ் ஆட் பண்ணுறேன், ஆட் மோர் சாய்ஸஸ்னு போயிட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் போகிறேன். அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இப்போ இந்த சாய்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஓசியில் இருக்கிற சீட்டும் காட்டும், அதே சமயம் நம்ம எந்த கம்யூனிட்டி சேர்ந்தோமோ அந்த சீட்டும் காட்டும். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிட்டது பிசிங்கிறதுனால பிசியில் இருக்கிற சீட்டை காட்டுது. நீங்கள் அதில் இருக்கிற சீட்டுகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரீஆர்டர் சாய்ஸ் போகிறீங்க. இப்போ போயிட்டு நீங்கள் பாருங்கள், மறுபடியும் இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் 1க்கு நான் கொண்டுட்டு போகணுன்னா நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சாய்ஸ் நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பொறுமையாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ரவுண்டுலையும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சது நாள் காலையில் 10 AM இருந்து 3வது நாள் சாயந்தரம் 5 PM வரைக்கும் நீங்கள் இந்த சாய்ஸஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். 3rd டே ஈவினிங் 5 o'clock நீங்கள் அந்த லாக் மை சாய்ஸஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டீங்கனாலும் சிஸ்டமே 3rd டே 5 PMக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் லாக் பண்ணிடும். இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் போயிட்டு நீங்கள் போட்ட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் லாக் செய்த அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ரேங்க் படி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் லாகின்ல காமிக்கும். அந்த ஆர்டரை அடுத்த 2 நாட்களுக்குள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு மாணவர் 60 சாய்ஸ் போட்டிருந்தாருன்னா அவருக்கு முதல் சாய்ஸே கிடைக்கலாம், அல்லது 2லிருந்து 60க்குள்ள ஒரு சாய்ஸ் கிடைக்கலாம், அல்லது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சாய்ஸுமே அலாட் ஆகாமலும் போகலாம். இப்பொழுது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைத்தால் அவருக்கு திரையில் உள்ளது போல 3 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்கள் காட்டப்படும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்று நான் உறுதி செய்கிறேன். 2வது ஆப்ஷன் வந்து நான் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு செல்கிறேன். 3வது ஆப்ஷன் வந்து நான் கலந்தாய்விலிருந்து வெளியேறுகிறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகி உங்கள் லாகின்ல அவைலபிளாக இருக்கும். 60 சாய்ஸ் போட்டதில் உதாரணத்துக்கு 6வது சாய்ஸ் கிடைச்சதுன்னா இப்போ திரையில உள்ளதுபடி 5 கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் உங்களுக்கு 6வது சாய்ஸே ஓகேனா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகிடும். அப்படி இல்லாமல் இப்போ 6வது சாய்ஸை நீங்கள் உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே முன்னேற வாய்ப்பு இருந்தால் என்னை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா 2வது கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. 2வது கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற உங்கள் ஊருக்கு அருகாமையுள்ள ஒரு டிஎஃப்சி சென்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அப்படி 2வது ஆப்ஷனும் வேண்டாம்னா மறுபடியும் 3, 4, 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சாய்ஸும் கிடைக்கலனாலும் உங்களுக்கு 3 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு சுற்றிலும் 6வது நாள் காலையில் யார் யார் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஜென்ரேட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் குறிப்பிட்டுள்ள தேதிக்குள்ள அந்தந்த கல்லூரிக்கு சென்று தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களுடைய டியூஷன் ஃபீயும் அந்த கல்லூரியில் செலுத்தி தங்களுடைய அட்மிஷனை அவங்க முடிச்சிடணும். ஆர்டர்னு ஜென்ரேட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் குறிப்பிட்டுள்ள தேதிக்குள்ள அந்தந்த கல்லூரிக்கு சென்று தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களுடைய டியூஷன் ஃபீயும் அந்த கல்லூரியில் செலுத்தி தங்களுடைய அட்மிஷனை அவங்க முடிச்சிடணும். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு கொடுத்தீங்களோ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஜென்ரேட் ஆகும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ண டிஎஃப்சி சென்டருக்கு போய் அங்கே உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை சரண்டர் பண்ணி உங்களோட டியூஷன் ஃபீயும் கட்டி உங்களுக்கு தற்காலிகமாக ஒதுக்கப்பட்ட சீட்டை நீங்கள் உறுதி பண்ணிடணும். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணாக்கர்கள் மற்றும் PMSS ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக உள்ளவர்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக உள்ளவர்கள் டியூஷன் ஃபீயை கட்ட வேண்டியதில்லை. ஆனால் தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை கல்லூரியிலோ அல்லது டிஎஃப்சி சென்டரிலோ கொடுத்து தங்களுடைய அட்மிஷன் அல்லது தற்காலிக இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவிகளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ பார்த்தீங்கன்னா 2 லிங்க் காட்டும். அந்த 2 லிங்க்லேயும் போய் மாணவர்கள் தங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு லிங்க் வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கானது, இன்னொரு லிங்க் வந்து 7.5% கோட்டாவுக்கானது. மேற்கூறிய வழிமுறைகளை கடைபிடித்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியும் பாடப்பிரிவும் கிடைக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.